எப்படி இருக்குங்க? நம்ம வீட்டில் அடிக்கடி செய்கிற மாடல் தான் இது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. சிக்கன் வறுவல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எனக்கு எப்போதும் செய்கிற மாதிரி இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்குது. நான் சும்மா வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையிலே நல்லா இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த சிக்கன் வறுவல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆண்டி செய்கிற மாதிரி சிக்கன் வறுவல் நம்ம ஹோட்டலில் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து 100க்கு 99 பேர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. 1% நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் 99% வந்து கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. மசாலா நல்லா வந்து கொஞ்சம் சில்லுன்னு தாங்க குடித்தேன். நீ மோர் நீ தானே குடிச்சு, நானும் குடிக்கலான்னு. மோர் குடிச்ச மாதிரி இருக்கா? ஓகே. வணக்கம். வாங்க, இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் இன்றைக்கி லன்ச் மெனு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் என்ன சமைக்கிறோனோ, இன்றைக்கி புதன்கிழமை, அன்றைக்கி அதோடைய லன்ச் மெனு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். மிளகா கிள்ளி போட்ட சாம்பார். நாங்கள் வெத்து சாம்பார்னு சொல்லுவோம், இல்லை மிளகா கிள்ளி போட்ட சாம்பார். இது நான் சில பேர் வீடியோ மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது கூட சைடிஷ் பார்த்திங்கன்னா நான்வெஜிடேரியனுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ். எங்கள் வீட்டில் நாங்கள் செய்யக்கூடிய சிக்கன் வறுவல், அதுதான் ரெண்டுத்தையும் இப்போ சேர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சாம்பாருக்கு, மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருக்கு புளி ஊற வச்சிடலாங்க. புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் இருந்ததுன்னா புளி கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம். இப்போ நான் அதை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் எடுத்துக்கிட்ட பருப்புக்கு இந்த அளவுக்கு புளி கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு, புளியையும் ஊற வச்சிடலாம். ரொம்ப உடனே நம்ம ஊற வைக்கணும், சுட தண்ணி கூட ஊற வச்சுக்கலாம். டைம் இருக்குதுன்னா பச்சை தண்ணியிலே ஊற வச்சிடலாம். இப்போ மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சிடலாங்க. பருப்பு வந்து துவரம் பருப்பு ஊற வச்சிடலாம். இப்போ பருப்பை வந்து நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம துவரம் பருப்பை ஒரு 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கழுவிட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துடலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒன்று விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்த்தாலும் பருப்பு நல்லா மலர்ந்து வரும். அதே மாதிரி பருப்பில் இருக்கிற கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இல்லைனா நெய் சேர்த்து, இன்றைக்கி நான் நெய் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம சாம்பார் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சோம்னா பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வெந்து வரும். அதனால் பருப்பு ஊற வச்சிடலாம். இப்போ பருப்பு வேக வச்சிடலாங்க. பருப்பு வேக வைக்கிறதுக்கு இப்போ ஊறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தெரியுது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துக்கிட்ட அளவு பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 80 கிராம். இப்போ ஒரு பொங்கின உடனே நம்ம குக்கர் போட்டு மூடி விட்டோம்னா நமக்கு பருப்பு வந்து வேகும்போது விசில் வரும்போது பார்த்திங்கன்னா வெளியில் வழியாமல் இருக்கும். அதுக்கு தான் ஒரு பொங்கினோடனே வெயிட் போட்டுலாம். விசில் வந்து ஒரு 5-6 விசில் ஹை ஃப்ளேமில் கொடுத்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துடலாங்க. இப்போ ஆறிடுச்சு. நம்ம விட்ட தண்ணியும் கரெக்டாக இருக்குது. கரண்டி வச்சு சுட மசித்தோம்னா நல்லா மசிஞ்சிரும். இப்போ நமக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துடலாம். ரொம்ப திக்காக இருக்குது. தண்ணி சேர்த்து அப்படியே வச்சிடுறேங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் சாம்பார் தாளிக்கிறதுக்கு. இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதுக்கொன்னே இப்போ நான் கட்டி பெருங்காயம் சேர்க்கறதுனால இப்பயே சேர்த்துக்கிறேன். தூள் பெருங்காயமாக இருந்தால் வதக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயிலே கட்டி பெருங்காயம் பொரிஞ்சிரும் நமக்கு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு கடுகு பொரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போதே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாங்க. வெறும் சாம்பாருக்கு நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும்தான் தாளிக்க போகிறோம். இது கூடவே வந்து ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீலவாக்கில், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு கலந்து விட்டுட்டு ரொம்ப சீக்கிரமாக வச்சு முடிச்சிடலாம் மிளகா கிள்ளி போட்ட சாம்பாரை. காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 3 மிளகா. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம். காரம் கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கூட மிளகா சேர்த்துக்கலாங்க. காஞ்ச மிளகா சேர்த்து ஒரு வதக்கிடலாம். கூடவே வந்துட்டு ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் அப்படியே கிள்ளி போட்டுடலாம். கிள்ளி போட்டுட்டு அப்படியே வதக்கிக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு 4 மிளகாய் எடுத்திருக்கேன் நான். அதையும் சேர்த்து வதக்கிடலாங்க. கிள்ளி போட்ட சாம்பாருக்கு பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்ந்து போடும்போது நல்லாயிருக்கும் சாம்பார். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி விட்டுட்டோம்னா தக்காளி நமக்கு வந்து நல்லா குழைய மசிஞ்சு வெந்துடும். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம திறந்து
இப்போ ஒரு வதக்கும் போது நமக்கு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு இருக்கும். அப்படியே கரண்டியால் மசிச்சு விட்டோம்னாவே மசிஞ்சிரும் நமக்கு. ஏன்னா இப்போ வர தக்காளிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மசியவே மாட்டுது, அப்படியே நெத்தாக இருக்குது. முதல்ல நாட்டு தக்காளி சூப்பராக மசிஞ்சிரும். இங்கே நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை வந்து இப்போ நம்ம கலந்து விட்டு அப்படியே வந்து கடாயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பருப்பு வந்து ரொம்ப திக்காக இருக்குங்க, அதனால் இன்னும் கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து அப்படியே சேர்த்துட்றேன். மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாம்பார் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதை லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க. சாம்பார் தூளும் போட்டிருக்கோம், அதை மாதிரி குழம்பு மிளகாத்தூளும் போட்டிருக்கோம். நீங்கள் எது இருந்தாலும் போட்டுக்கலாம், சாம்பார் தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம், குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். இதை அப்படியே நம்ம வந்து மூடி கூட போட வேணாம். காய் இருந்துச்சுன்னா தான் நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். ஓப்பன்லேயே அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிறதுக்குள்ளே புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ வந்துட்டு இங்கே நம்ம பருப்பு ஊற்றி நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் நேரம் சாம்பார் கொதிக்கணும். ஒரு கொதி வந்தாவே போதும், ஏன்னா இதில் காயெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்கவே இல்லை, வெறும் சாம்பார் தான். அதுக்குள்ளே புளியை கரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ சாம்பார் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துடுச்சுங்க. நமக்கு ஒரு கொதி வந்தால் போதும். இங்கே புளியும் நான் வந்து ஊற வச்சுருக்க புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம வடிகட்டிக்கலாம். கை வச்சு டைரெக்டாக வடிகட்ட முடியாதவங்க ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இன்னும் கூட தண்ணி சேர்த்து புளியை கரைச்சிக்கலாம். சாம்பார் கொஞ்சம் திக்காகவே இருக்குது. புளி சேர்த்ததுக்கப்புறம் உடனே நம்ம வந்துட்டு புளி கொதிக்கணும். புளி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் 6-7 நிமிஷம் நமக்கு கொதிச்சா லோ ஃப்ளேமில் போதும். எனக்கு வந்து ஃப்ளேம் வந்து எப்பயுமே கம்மியாக வச்சு சமைச்சே பழக்கமாகிடுச்சு. அதனால் நான் வந்து கொஞ்சம் சிம்மில் தான் வச்சு எப்பயுமே கொதிக்க வைப்பேன். சிக்கன் வறுவலுக்கு இந்த சைஸில் 3 பெரிய வெங்காயமும் இந்த சைஸில் ஒரு தக்காளியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ சிக்கன் வறுவலுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துடலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நான் சேர்த்துக்கிறது சிக்கனுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். சோம்பு போட்டு தாளிச்சிடலாங்க. இந்த மாதிரி சிக்கன் வறுவலுக்குலாம் இந்த மாதிரி நம்ம கேஸ்ட் அயர்ன் இரும்பு கடாய் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் வறுவல் வந்து. 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நீல வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்துட்டு இந்த சிக்கனுக்கெலாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து வறுவலுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக வருங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ரம்ப இலை இருக்குன்றதுனால நான் அதை சேர்த்துக்கிறேன். அப்படி அது இல்லாதவங்க சாதாரண பிரியாணி இலை கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. இதோடைய வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம சேர்த்துட்டு இது நல்லா வெங்காயத்தை ஒரு பொன்னிறமாக வந்து நம்ம வறுத்துக்கணும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வரும்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் எடுத்துக்கிற சிக்கன் அளவுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் அதிலே சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்காக மட்டும் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு மட்டும் இப்போ நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா மசிய நல்லா நமக்கு வதங்கணும். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனையும் போகணும். அதே மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா மசிய வதக்கி எடுத்துக்கணும். நல்லா இதை மாதிரி சுருளை வந்துட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த பக்கம் அது அப்படியே பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து நமக்கு கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ ஒரு நல்லா 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் கொதிச்சிருச்சு. இப்போ 2 பல் அளவுக்கு இந்த அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். நாங்கள் வந்து மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருக்கு பூண்டு போடுவோம். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. 2 பல் பூண்டு தட்டி போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே கொத்தமல்லி போட்டு நம்ம மூடி வச்சுட்டா இப்போ நமக்கு மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இங்கே 1 கிலோ சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நம்ம வதக்கிறதுக்கப்புறம் நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துடலாங்க. இப்போ அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், இது நான் வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். இப்போ உப்பு வந்து இதில் முதல்ல கல்லுப்பு கொஞ்சம் போட்டிருந்தேன். இப்போ சிக்கனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு திரும்பியும் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே இந்த மசாலாவை அப்படியே வதக்கினே இருக்கணும். இது இப்போதைக்கு தண்ணி சேர்க்க வேணாம். அப்படியே சுருளை கொஞ்சம் நேரம் வதக்கணும். அதில் சிக்கன்லேருந்து லேசாக தண்ணியும் விடும் நமக்கு.
இப்போ எனக்கு வந்து தூள் பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கலந்து விடும்போது பார்த்தா கொஞ்சம் மசாலா கம்மியாக தெரிஞ்சிச்சு. இப்போ சரியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை மாதிரி வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே நமக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கலந்து விட்டுனே இருக்கணுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்துட்டு கொஞ்சம் சிக்கன் ரொம்ப முழுகணும்னு அவசியம் இல்லை. ஒரு திட்டமாக நமக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும். இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம். இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நமக்கு நல்லா கொதிச்சு வரணும். அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும். இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிக்கனை அந்த பக்கம் வச்சுட்டு இங்கே வந்து சாதம் வந்து நான் குக்கரில் வச்சுட்டேன். நம்ம விட்டுருக்கிற தண்ணி வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சுண்டி வரணுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு இன்னும் கொதிக்கணும். திரும்பி நடுவில் இப்போ கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு இப்போ தேங்காய் வந்து கீறிக்கலாங்க. அரை மூடி அளவுக்கு தேங்காவை கீறி போட்டு அரைச்சிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை அரைச்ச விழுத வந்து பார்த்திங்கன்னா பால் எடுத்துக்கலாம். பால் வந்து கொஞ்சம் நான் தண்ணியாக இன்றைக்கி எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்குங்க பால். இல்லைன்னா நமக்கு வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் திக்காக பால் எடுத்தால் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன் அதிகமாக. இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள், நமக்கு முதல்ல இருந்ததுக்கும் இப்போக்கும் நமக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு, கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பாலை சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி மூடி போட்டு மூடிட்டு நமக்கு வந்துட்டு திரும்பி ஒரு 10 நிமிஷம் கிட்ட நமக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நடுவில் கொஞ்சம் திறந்து கலந்து தான் மூடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். அதனால் நடுவில் வந்து கலந்து விட்டுனே இருந்தாங்க திறந்து. இப்போ அதுக்குள்ளே வந்து எனக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் கடையில் வாங்கினது அப்படியே வந்துட்டு கொஞ்சம் மிக்சர் மாதிரி பொரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு கார்ன்ஃப்ளெக்ஸு, மல்லாட்டை, கருவேப்பிலை, பூண்டெல்லாம் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்சர் ரெடி பண்ணி எனக்கு வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம விட்டுருக்க தேங்காய் பால் பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு திரும்பியும் வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கணும். நம்ம விட்ட எண்ணெயும் அந்த தேங்காய் பாலில் இருக்கிற எண்ணெயும் நமக்கு கொஞ்சம் பிரிஞ்சு வந்தால் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மிளகுத்தூளுடைய பச்சை வாசனையும் போகணும். கொஞ்சம் மிளகுத்தூள் பத்தலன்னு திரும்பி ஒரு அரை ஸ்பூன்னும் கூட சேர்த்துருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு காரம் கம்மியாக இருக்குன்னாங்க, அதனால் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெயும் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அப்படியே பச்சை கருவேப்பிலையை போட்டு அப்படியே ஒரு கொத்தமல்லி தழையும் போட்டு நமக்கு மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாம்பாரோட ரச சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சிக்கனில் இருக்கிற சாந்தையே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அப்படியே சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்கங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குங்க? நம்ம வீட்டில் அடிக்கடி செய்கிற மாடல் தான் இது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. சிக்கன் வறுவல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அனதி. எப்போதும் செய்கிற மாதிரி இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்குது. நான் சும்மா வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையிலே நல்லா இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த சிக்கன் வறுவல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆனந்தி செய்கிற மாதிரி சிக்கன் வறுவல் நம்ம ஹோட்டலில் கிடைக்காது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து 100க்கு 99 பேர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. 1% நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். மசாலா நல்லா வந்து கொஞ்சம் சில்லுன்னு தாங்க குடித்தேன். மோர் நீ தானே குடிச்சு, நானும் குடிக்கல அனந்தி. மோர் குடிச்ச மாதிரி இருக்கா? ஓகே. கிள்ளி போட்ட சாம்பார் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே பிடிக்கும். சில பேர் மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லுவாங்க, சில பேர் வெத்து சாம்பார் சொல்லுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.